1980ஆம் ஆண்டு ஒரு குழு பக்தர்கள் சென்னையிலிருந்து சபரிமலைக்கு பவனி சென்றனர். வழியில் கேரளா மலைப்பகுதியில் அவர்கள் மலைகளைக் கடந்து சபரிமலைக்கு அருகில் வந்தபோது ஒரு பக்தன் உடலில் திடீரென்று கடும் வலியால் தவித்தார். அவருக்கு முன் இதுபோன்ற பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவர் நடக்க முடியாத நிலைக்கு வந்தார். அவரது நண்பர்கள் மற்றும் சக பக்தர்கள் அனைவரும் அவனை தூக்கிக் கொண்டு செல்ல முயன்றனர். ஆனால் அவர்களின் பயணம் மிகுந்த சிரமமாகிவிட்டது. அவர்கள் மிகவும் கவலையடைந்து ஐயப்பனை மனதார வேண்டினர். அந்த நேரத்தில் மேகமண்டலத்திலிருந்து ஒரு பெரிய கருடன் வந்து அந்த பக்தனின் அருகே வட்டமிட்டு சுற்றியது. அதன் சிறகின் காற்று அந்த பக்தனின் உடலில் பட்டவுடன் அவர் வலி குறைந்து தனியாக நடக்கத் தொடங்கினார். இந்த நிகழ்வைப் பார்த்த அனைவரும் இதை ஐயப்பனின் அருளாகவே கருதினர். அதற்குப் பிறகு அந்த பக்தன் ஆரோக்கியமாக சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசித்தார். இன்றும் சபரிமலைக்கு பவனி செல்கின்ற பக்தர்கள் மலைப்பாதையில் கருடம் பறப்பதை பார்த்தால் அது ஐயப்பரின் அருள் என நம்புகிறார்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா.